எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு த கல்ட், நித்யானந்தா அண்ட் ஜிம்மி ஜோன்ஸ் அந்த டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். கல்ட்டுனா என்னன்னு உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு சிலருக்காக அதை என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனோ இல்லை ஏதோ ஒரு ப்ராசஸையோ நம்பி ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அது நம்மளுக்கு ஸ்ட்ரேஞ்சாக தெரிஞ்சதுன்னா அதுதான் கல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நித்யானந்தா அண்ட் இஸ் ஃபாலோவர்ஸ், அது ஒரு கல்ட். ராம் ரஹீம் அப்படின்றது ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவும் ஒரு கல்ட்டு தான். 1955 US இண்டியானாபோலிஸில் ரெவரண்ட் ஜிம் ஜோன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் ஒரு சின்ன குரூப் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒரு 20 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கிறாங்க. அந்த டைம் யூஎஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. சோவியத் யூனியனோட நியூக்ளியர் வார் வந்துடுமோ அப்படின்றது, இல்லை கம்யூனிசம் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிடுமோ, இல்லை ரேஷியல் ப்ராப்ளம், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்தது. அப்போ தான் இவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பர்டிகுலர் குரூப்பில் தேர் இஸ் நோ இன்இக்வாலிட்டி, எல்லாருமே ஈக்குவல் தான். நீ பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், இல்லை கருப்பு வெள்ளை யாராக வேணா இருக்கலாம், எல்லாரும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார். அவரோட பேச்சு திறமையால் நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணி இழுத்தாரு. கூடவே இந்த ஃபுட் பேங்க் இல்லை ஆர்ஃபனேஜ், நிறைய ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்தியானாபோலிஸில் ஃபர்ஸ்ட் ஒரு கருப்பின குழந்தைய தத்து எடுத்தது ஜிம் ஜோன்ஸ் தான் இன் 1960. இவர் ஃபர்ஸ்ட் இந்த குரூப்பை ஆரம்பிக்கும் போது விங்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்ற பேர் தான் வச்சாரு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கு பீப்புள்ஸ் டெம்பிள் அப்படின்ற பேர் மாத்திட்டாரு. இந்த சமுதாயத்தில் ரொம்ப அப்யூஸ் பண்ணப்பட்டவங்க, இல்லை வாழ்க்கையில் தோற்று போனவங்க, இல்லை ட்ரக் அடிக்ட் ஆனவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த குரூப்பில் ஜாயின் ஆகி கிட்டத்தட்ட ஓவர் த பீரியட் ஆஃப் 10 இயர்ஸில் 1971 இந்த குரூப்பில் 20,000 பேர் ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க. இந்த 10 வருஷத்தில் அந்த ஃபாலோவர்ஸ் குரூப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்தது. ஜிம் ஜோன்ஸுக்கு தன்னோட ஃபாலோவர்ஸில் ஃபுல் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு யோசிச்சு அவர் ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டெப் என்னென்னா, தான் ஃபாலோவர்ஸ் யார் யாரெல்லாம் பணக்காரங்களோ இருக்காங்களோ அவங்களோட சொத்தெல்லாம் எழுதி பீப்புள்ஸ் டெம்பிளுக்கு கொடுத்துடணும். ஏன்னா இங்கே ஈக்குவாலிட்டி தான் முக்கியம். அடுத்ததாக ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு மித், இந்த உலகத்தில் மேரேஜே பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வெளி உலகத்தோட இருந்த கம்யூனிகேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண ஆரம்பித்தார். தன்னோட ஃபாலோவர்ஸ் தன்னை இன்னும் ஜாஸ்தியாக நம்பணும் அப்படின்றதுக்காக நிறையா சித்து வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். அதாவது போலியாக ஒரு கேன்சர் பேஷண்ட்டை க்யூர் பண்ணுற மாதிரி, இல்லை அங்கே இருக்கிற மக்களோட கார்பேஜ்லேருந்து தேடி எடுத்து அவங்கள பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன், உன்னை பற்றி எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்கள ஏமாத்துறது, இதுவும் மீறி அவங்க இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு ட்ரக்ஸ் கொடுக்கறது அப்படின்னு தன்னோட ஃபாலோவர்ஸை ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். இவர் இவ்வளோ விஷயத்தையும் தைரியமாக பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவருக்கு நிறைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தது. அதாவது அங்கே இருக்கிற லோக்கல் எலெக்ஷன் எல்லாத்துலேயும் இவரோட ஃபாலோவர்ஸ் அமைச்சு ஓட் பண்ண வைப்பாராம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஓட்டர்ஸ் போய் ஓட் பண்ணிட்டு வருவாங்களாம். அவரோட ஃபாலோவர்ஸை நம்பாமல் சம்டைம்ஸ் ஓட் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாருமே அந்த ஓட் ஸ்லிப்பை இவர் காட்டணுமா. சப்போஸ் யாராவது ஓட் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு கூட பனிஷ் பண்ணுவாராம். அவருக்கு மேஜர் ப்ராப்ளம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, 1977 நியூ வெஸ்ட் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பருக்கு இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போன ஒரு 10 ஃபாலோவர்ஸ் போய் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாளில் அது எல்லாருக்கும் பரவி இவரை நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1978 அவர் யூஎஸ்லேருந்து தப்பிச்சு கயானா போயிட்டார். இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்றது எதிர்பார்த்து தான் 1974 தன்னோட ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் பேரை கயானாக்கு அமைச்சு அங்கே ஒரு வில்லேஜையே வாங்கி போட்டிருந்தாங்க. இவர் 1978 எஸ்கேப் ஆகி போனதுக்கு அப்புறம் இவரோட ஃபாலோவர்ஸ் 1000 பேரும் கயானாக்கு போயிட்டாங்க. அங்கே அவங்க வெஜிடேஷன் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்றது தான் பிளான். அங்கே போனதுக்கப்புறம் ஜிம் ஜோன்ஸ்க்கு ட்ரக் பழக்கம் இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட அவர் முழிச்சிருக்கணுன்னாலும் அவர் ட்ரக்ஸ் எடுத்துக்கணுமா, இல்லை தூங்கணுன்னாலும் ட்ரக்ஸ் எடுத்துக்கணுமா, இப்படி ட்ரக்ஸ் ஜாஸ்தியாக அவரோட ஃபாலோவர்ஸ் மேலே அவருக்கு நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிது. தன்னோட ஃபாலோவர்ஸ் தன்னை நம்புறாங்களா இல்லையா அப்படின்ற செக் பண்ணுறதுக்காக ஒயிட் நைட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்துவாராம். என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லார் கையிலையும் ஒரு ட்ரிங்கை கொடுத்துட்டு, நீங்கள் எல்லாரும் இதை குடிச்சிங்கன்னா 40 மினிட்ஸில் இறந்துடுவீங்க, குடிங்க அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் தன்னோட ஃபாலோவர்ஸ் அத்தனை பேரும் அவர் கண்ணு முன்னாடியே அது குடிச்சிருவாங்களாம். இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை பண்ணி தன்னோட ஃபாலோவர்ஸ் மைண்டை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தார். ஜிம் ஜோன்ஸ் கயானா போனதுக்கு அப்புறம் நிறைய புது டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். சாண்ட்விச்சில் ட்ரக்ஸை கலந்து தன்னோட ஃபாலோவர்ஸுக்கு கொடுக்கறது, தன்னோட ஃபாலோவர்ஸ் குரூப்பில் அங்கங்கே தனக்கு நம்பிக்கையானவங்களை வைக்கிறது. குரூப் ஆஃப் பீப்புள் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து யாராவது போய் அவர்கிட்ட என்ன பேசுனாங்க அப்படின்றத சொல்லிடுவாங்க. சம்டைம்ஸ் பசங்களே தன்னோட அப்பா அம்மாவை பற்றி போய் ஜிம் ஜோன்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். ஸோ யாருமே எதுவுமே ஓப்பனாக பேசுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட ஆரம்பித்தாங்க. இதை மீறியும் ஒரு சிலர் அங்கேருந்து தப்பிச்சு யூஎஸ்க்கு வந்துட்டாங்க. அவங்க தன்னோட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, அங்கே இருந்த பொலிட்டிஷியன்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, அப்போ தான் ரயான் அப்படின்ற ஒரு பொலிட்டிஷியன் ஒரு சில ஜேர்னலிஸ்ட்டை கூப்பிட்டுட்டு கயானாக்கு வராரு.
கயானா வந்த உடனே ரயானோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான். ஆனால் 2வது நாள் ஒரு 15 பேர் அவர்கிட்ட வந்து அங்கே நடக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போகும்போது நாங்கள் உங்கள் கூடயே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரயான் அவங்களோட கஷ்டங்களை கேட்டு அந்த 15 பேரை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து 2 ஃப்ளைட்டில் கிளம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளைட்டில் ஜிம் ஜோன்ஸோட ஆள் இருந்திருக்காங்கன்றது தெரியாது. ஃப்ளைட்டில் ஏறினோடனே அவங்க துப்பாக்கி எடுத்து சுற்றி இருந்த அத்தனை பேரை சுட்டிருக்காங்க. வெளியே ஜிம் ஜோன்ஸோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் ரயானை சுட்டு கொண்டுட்டாங்க. அன்னைக்கு அந்த ஏர்ஃபீல்டில் 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது ஜிம் காதுக்கு வரவே அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே அவரால் சுதந்திரமாக இருக்க முடியாது அப்படின்னு. அப்போ தான் ரயான் தன்னோட ஃபாலோவர்ஸை கூப்பிட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதாவது இந்த மாதிரி தப்பிச்சு போனவங்களை நம்ம சுட்டு கொண்டுட்டோம், இதுக்கு மேலே யூஎஸ் கவர்மெண்ட் நம்மளை நிம்மதியாக இருக்க விடாது, நம்ம எப்போ பீஸ்ஃபுல்லாக உயிர் வாழ முடியாதோ அட்லீஸ்ட் பீஸ்ஃபுல்லாக இறக்கவாது செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லார் கையிலையும் அந்த ரெகுலராக கொடுக்குற ட்ரிங்க்ஸை கொடுக்குறாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த ட்ரிங்க்ஸில் சைனைட் கலந்துருந்தது. ஜிம் ஜோன்ஸ் எந்த அளவுக்கு க்ரூவல் அப்படின்னு பார்த்தா, அங்கே இருந்த பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்களுக்கு சிரஞ்சு மூலியமாக சைனைட் ஊசி போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரிங்க்ஸை குடிக்க அலோவ் பண்ணாராம். ஏன்னா அவங்க குழந்தைங்களாம் இறந்துட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு உயிர் வாழ்கிற ஆசை கண்டிப்பாக இருக்காதுன்றது அவரோட எண்ணம். அன்னைக்கு 918 பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் நிறையா டிஸ்கஷன், அது சூசைடா இல்லை கொலையா அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு இறந்தது இன்னசென்ட் பீப்புள், தங்களோட அறியாமையினால இறந்து போயிட்டாங்க. இப்போ என் டைட்டில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் நித்யானந்தாவை ஜிம் ஜோன்ஸோட கம்பேர் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன, அன்னைக்கு ஜோன்ஸ்டவுன், இன்னைக்கு கைலாசா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. மக்களாகிய நாமும் எந்த அளவுக்கு மாறி இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லைங்க. நம்மளுக்குன்னு ஒரு லீடர், அந்த லீடர் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, செய்யறதெல்லாம் கரெக்டு, அப்படி தான் இருக்கோமே தவிர அவங்க சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு யோசிச்சு பார்க்குற அளவுக்கு நம்ம இன்னும் மாறலை. அப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னா இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். தேங்க்ஸ்.